இன்னைக்கு படிச்சு வெளிநாட்டுல வேலை பார்க்குற ஒரு பெரிய இடத்துல இருக்க அதை தான் சொல்லித்தரோம், அதை புகழ்கிறோமே தவிர அந்த நிலைக்கு உங்கள் மகனோ மகளோ வருவதற்கு தந்தை பெரியாரை போல, நம்முடைய திராவிட இயக்கத்தை போல சிந்தனையாளர்கள் இந்த இடத்தை கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறை நம்ம சொல்லித்தராத அந்த காரணத்தால நம்ம பிள்ளைங்களே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு சொல்லும், இது எதுக்கு ரெசர்வேஷன், திருப்பி திருப்பி ஏன் ஜாதி சர்டிஃபிகேட்லாம் கேட்குறீங்க. இப்போ வந்து அவருடைய சிலை மேலே காவி சாயத்தை ஊத்துறாங்க. நீங்கள் நம்புறீங்க இல்லையா, சிலைகள் எல்லாம் வந்து பேசும் சிந்திக்கும் அப்படின்னு. அப்படி அது உண்மையாக இருந்திருந்தால் பெரியார் சொல்லியிருப்பார், நீங்கள் செருப்பு மாலை போடும்போதே எல்லாம் ரெண்டு ரெண்டாக இருக்கான்னு பார்த்து போடுப்பா, இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைன்னு. தொடர்ந்து ஏன் அவரை கொச்சைப்படுத்த துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் தொடர்ந்து கொச்சைப்படுத்த தான் அடுத்த தலைமுறை அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தது, பேச ஆரம்பித்தது.